காவேரி மாடியில் போய் ட்ரெஸ்ஸு காய போடுறதுக்கு போகிறாங்க. அங்கே போகிற இடத்துல கால் ஸ்லிப் ஆகி மேலேருந்து கீழே அப்படியே உருண்டு விழுந்துடுறாங்க. விழுந்ததில் தலையில் நல்லாவே அடிபட்டுருது. அப்போ வந்துட்டு என்ன ரொம்ப நேரம் ஆச்சு துணியை மேலே காயப்பட போய் இவ்வளோ வரைக்கும் காணாமேன்னு சொல்லிட்டு சாரதா வந்துட்டு காவேரி காவேரின்னு கூப்பிட்டே வராங்க. பார்த்தா வந்துட்டு அப்படியே அப்படியே படியிலேயே அப்படி மயக்கடிச்சு கீழே விழுந்து தலையெல்லாம் அடிபட்டு ரத்தமாக கீழே கிடக்குறாங்க. இதை பார்த்தோன்னு வந்துட்டு சாரதாக்கு அப்படி ஒரு நிமிஷம் மூச்சு வரல, பேச்சு வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எந்திரிடின்னு சொல்லி எழுப்பிட்டு பார்க்குறாங்க. எந்திரிக்க மாட்டுறாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, எனக்கு கையும் ஒல்லியே காலும் ஒல்லின்னு சொல்லிட்டு ஓடி போய் உடனே ஃபோன் பண்ணுறாங்க விஜய்க்கு. இப்போ இந்த மாதிரி காவேரி இப்படி படிக்கட்டில் மயங்கி விழுந்து கிடக்குறா, என்னன்னே தெரில, எனக்கு பயமாக இருக்குதுங்க மாப்பிள்ளைங்கிறாங்க. அத்தை அழுகாதீங்க, ஒன்றும் இல்லை, நான் வந்துடுறேன் இப்போனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு போய் இங்கே விஜயும் வராரு. வந்தோன்னு வந்துட்டு காவேரி நிலைமை பார்த்தோன்னே எதுவுமே பேசாமல் அப்படியே தூக்கிட்டு காரில் போட்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கூப்பிட்டு போகிறாங்க. சாரதா வந்துட்டு மாப்பிள்ளை ஏதோ ஆயிரம் பயமாக இருக்குதுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அத்தை, எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அப்போ தான் போனால் ஒரு 1/4 மணி நேரமாக ஆளவே காணாமே, என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் செக் பண்ணுறாங்க, கட்டெல்லாம் போட்டு விட்றாங்க. மயக்கம் தெரியாமல் தான் இருக்காங்க. வெளில வந்தோன்னே டாக்டர் வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு தலையில் கொஞ்சம் மறுபடியும் அடிபட்டுருக்குதுங்க, அதனால் இன்னொரு 1 மணி நேரம் ஆகும் அவங்க கண் விழிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, இது பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க டாக்டர், அவளுக்கு ஏற்கனவே வந்துட்டு நிறைய விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டா, மறுபடியும் அதே இடத்துல காயப்பட்டு மறுபடியும் ஏதாவது மறந்துட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு மறுபடியும் கூட திரும்ப ஞாபகம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். கண் விழிக்கிட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னங்க மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டு போகிறாங்க டாக்டர்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லதாக தாங்க சொல்கிறாங்க, ஞாபகம் வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ தான் வந்துட்டு காவேரிக்கு நம்ம குட்டி காவேரியை பிடிச்சிருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எப்படியாவது பேசிக்கி இது எப்படியாவது கல்யாணத்தில் ரெடி பண்ணிடலான்னு பார்த்தா இப்போ மறுபடியும் பழசெல்லாம் மறந்துட்டான்னு மறுபடியும் உங்களை கண்ணில் விழிச்சு உங்களெல்லாம் ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க, பழசெல்லாம் திரும்ப ஞாபகம் வந்திருந்தா நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு தாத்தா அம்மா கூட்டிகிட்டு இங்கே வந்துடுறாங்க. எதுங்க தாத்தா இங்கே கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கீங்க, அம்மு காவேரியை பார்த்தா தான் ஒரு மாதிரி ஆயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவள் வீட்டிலே இருக்கவே மாட்டேன்ட்டா, நீ பேசுகிறப்ப கரெக்டாக ஸ்பீக்கரில் போட்டு பேசியிருக்க, அவள் எல்லாத்தையும் கேட்டா, மிஸ்ஸுக்கு என்ன ஆச்சு தெரியலையேன்னு சொல்லிட்டு திரும்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தா. என்ன காவேரி என்னாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க ஐயா, அது அப்படின்னு சொல்கிறப்போ கண் விழிக்கிறதுக்குன்னு 1 மணி நேரம் ஆகும்னு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, பழசெல்லாம் ஞாபகம் இருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப டாக்டர் வந்துட்டு கண் விழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அரசு சொன்னோன்னே டாக்டர் வந்து செக் பண்ணுறக்காக போகிறாங்க. என்னாச்சுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இருங்க கண் விழிச்சிட்டாங்களா என்னன்னு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு வந்துட்டு காவேரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணதுக்கப்புறம் ட்ரிப்ஸையும் போட்டு விட்டு வெளில வராங்க. வெளில வந்தோன்னே எனக்கு தெரிஞ்சு நார்மல் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் அந்த மாதிரி தான் இருக்குது. கண் விழிச்சோன்னே வந்துட்டு விஜய்ன்னு சொல்லி கேட்டிருக்கேன். யாருங்க விஜய், இங்கே நீங்கள் தானுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ, என்ன உண்மையிலும் ஞாபகம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு ஆசையோடு உள்ளே போகிறாங்க. விஜய் எப்படி இருக்கீங்க விஜய், நல்லா இருக்கீங்களா, எங்கள் வயிற்றில் குழந்தை காணா, பாப்பா பிறந்துட்டாளா அப்படின்லாம் கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே வந்துட்டு விஜய்க்கு அப்படியே ஒரே ஷாக் ஆகுது. அப்போ இப்போ நடந்ததெல்லாம் மறந்துட்டாளா, என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா உள்ளே வராங்க. அம்மா என்னம்மா எக்ஸ்டெண்ட் ஆச்சு, இவருக்கு தானே அடிபட்டுச்சு, இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைம்மா, சேஃப் தானே, ஆனால் வந்துட்டு என்னம்மா வயிற்றில் குழந்தையே காணா, என் குழந்தை பிறந்துச்சா, பொண்ணாம்மா பையனாம்மா, எப்படிம்மா இருக்கா, யாரும்மா, என்னம்மாச்சு, எங்கம்மா என் குழந்தைய நான் பார்க்க முடியாதாம்மா அப்படின்னு வரிசையை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அப்போ தாத்தா ஊரிலிருந்து கூட்டிகிட்டு வராங்க குட்டி காவேரியை. வந்தோன்னு வந்துட்டு இது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான் உன்னுடைய அம்மு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்முவா, புரியலையே எனக்கு, இதுதான் உன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே விஜய் வந்துட்டு ஆமாம் இதுதான் நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன இவ்வளோ பெரிய பொண்ணு ஆகிட்டாளா, எனக்கு இவ்வளோ ஒன்றுமே எனக்கு ஞாபகமே இல்லையே, இவ குட்டி பிள்ளையிலேருந்து எப்படி நான் தூக்குனேன் பிடிச்சேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை காவேரி, எதுவும் பணத்தை போட்டு குழப்பிக்காத, உங்களோட பேச வேண்டிய விஷயம்லாம் நிறைய இருக்குது, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் சரியா, நீ எதுவும் பதட்டப்படாமல் இரு, ஒன்று பிரச்சனையும் கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்போ, அதான் வந்து மாப்பிள்ளை சொல்கிறாருல்ல, அமைதியாரு, தாத்தா இருக்கிறாரு, என்ன உனக்கு பிரச்சனை இல்லை, நீ கொஞ்சம் அமைதியாரு, எது வந்துட்டு இதை பற்றி யோசிக்காதீங்கிறாங்க. அப்போ மறுபடியும் வந்து டாக்டர் வராங்க. இங்கே பாருங்க காவேரி, நீங்கள் பழசு, இங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேளுங்க, ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு என்ன அது நடந்துச்சா இது ஞாபகம் இல்லை அது ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப போட்டு உங்கள் மைண்டை போட்டு ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க, ரொம்பலாம் யோசிக்காதீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு வந்துட்டு சரிங்க டாக்டர்னு சொல்லிட்டு எப்போ வந்துட்டு காவேரி வீட்டுக்கு கூட்டு போகலான்னு சொல்லிட்டு உடனே வந்து விஜய் கேட்குறாங்க. இன்றைக்கி இருக்கட்டுங்க, நாளைக்கு கூட்டிகிட்டு போய்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு விஜய் வந்துட்டு நான் போய் அம்மா கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கே சீக்கிரமாக விட்டுட்டு சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட காவேரி சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு வந்துட்டு விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்போ வந்துட்டு உடனே சாரதாவை பார்க்குறாங்க. எப்படியோ நல்லபடியாக முடிஞ்சதுனா போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. போயிட்டு அம்மா விட்டுட்டு, அப்பா காவேரி மிஸ் தான் என் அம்மாவா, பேசுறதெல்லாம் வச்சு எனக்கு அப்படி தான் புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டாம்மா, அவள் தான் உன் அம்மா, சொல்லக்கூடாதுன்ட்டு கிடையாது. அப்பா ஃபோனில் இருந்த ஃபோட்டோவில் இருந்த அம்மாவோ காவேரி மிஸ் எல்லாம் ஒன்று தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
பரவாயில்லையே நல்லா புரிஞ்சுக்கிட்டியே. ஆமாண்டாம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ தாத்தா வந்துட்டு, இங்கே பாரும்மா நீ குட்டி பொண்ணாக இருக்க, உனக்கு இப்போதைக்கு சொன்னால் எதுவும் புரியாது. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு புரிய வரும். அப்போ எல்லாமே உனக்கு நான் தாத்தா சொல்லித்தரேன் சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்க தாத்தா எனக்கு தூக்கம் வருது, நம்ம தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிம்மா நீ சாப்பிட்டு தூங்க, நான் போய் பார்த்துருங்க தாத்தா, நாளைக்கு அவளை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வரேன் சரிங்களா, தனியாக இருப்பாங்க அத்தை கஷ்டப்படுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. விஜயும் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு காவேரிக்கு எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் திங்ஸையும் வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு காவேரி பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சாரதா, அவளை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. அம்மோ நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு தூங்காம விட்டுட்டானா, இப்போ தான் பக்கமாக அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் வேற போச்சு, அப்புறம் மறுபடியும் எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அத்தா, அவகிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், அவள் உடம்பெல்லாம் பிடிக்க மாட்டா, தாத்தா இருக்காரு பத்திரமா பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு காவேரி எப்படி தூக்கத்திலே வந்துட்டு உளர்றாங்க. அம்மோ நான் எங்கே இருக்கேன், நான் எங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு பதட்டமா. அது மட்டும் இல்லாமல் பழசை வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனதுக்குள்ள கத்துனதெல்லாம் வந்துட்டு நினச்சி இப்படி டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜய் வந்துட்டு ஒன்றும் இல்லை எதுக்கு இப்படி பதட்டப்படுற, ஒன்றும் இல்லை அந்த கூட இருக்கேன்லன்னு சொல்கிறாங்க. விஜய் எக்காரணத்தை கொண்டு என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, கூடயே இருங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்ட விஜய்க்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. இப்படி தானே எனக்கு முன்னாடி நீ கேட்ட நீயே, ஆனால் கடைசியில் வந்துட்டு 5 வருஷமாக என்னை விட்டு தவிக்க விட்டு போயிட்டு இப்போ மறுபடியும் உன்னை நான் விட்டுருவேன், நான் கண்டிப்பாக என் உயிரே போனாலும் உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சே இருக்காங்க. என்ன விஜய் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, எதுவுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப சாரதா வராங்க. எதுக்கடி பயந்துட்டு இருக்க, அதான் நாங்கள் எல்லாரும் கூட இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் கங்கா இவங்களாம் வரலையே என்னை பார்க்குறதுக்கு, கங்காவுக்கும் குழந்தை பிறந்திருக்குமில்ல, என்னம்மா குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளுக்கும் பொண்ணு தாண்டி சரியா, அம்மாவும் இல்லை ஒரே வயசு தாண்டி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா சரி, எனக்கு ஏமா எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு மறுபடியும் கேட்குறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, சும்மா பழசை பற்றி பேசிகிட்டே இருக்காத, டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாலும் உனக்கே தெரியும்ல, பழசெல்லாம் எதுவும் ஞாபகம் வச்சுட்டு அது இதையும் பற்றி யோசிச்சுட்டு நீ கஷ்டம் உன்னை படுத்திக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, பண்ணினா அப்புறம் உனக்கு தான் உடம்புக்கு பிரச்சனை வந்துடும், கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பேசிட்டு இருக்க மறுபடியும் வந்துட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு டாக்டர் வந்தோடனே வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு காவேரியை வீட்டுக்கு கூட்டு போகலாங்கிறாங்க. கூட்டு போகலான்னு சொல்லிட்டு காரில் ஏறி கூப்பிட்றப்போ வீட்டுக்கு போகலான்னு, எங்கே நம்ம எந்த ஊரில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது இவளுக்கு எல்லாமே மறந்து, இப்போத்து நடந்ததெல்லாம் மறந்து போச்சு போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, ஏய் நம்ம இங்கே இருக்கோம், நீங்கள் இந்த ஸ்கூலில் வேலைக்கு போயிட்டு இருந்ததெல்லாம் நான் இருக்கா இல்லையா, ஸ்கூலுக்கு நானாம்மா வேலைக்காம்மா, என்னம்மா சொல்கிற, காமெடி பண்ணாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே விஜய் வந்துட்டு, ஆமாம் காவேரி நீ ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்த, இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம், டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாம் நம்ம மெதுவாக ஒன்றுன்னா நம்ம காவேரி சொல்லிக்கலாங்க அத்தை, நீங்கள் எதுவும் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு காவேரி வந்துட்டு, எங்கள் தாத்தாவை காணோம் அம்மாவை காணோம், இது நம்ம வீடுடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா நான் வந்து விஜயோட வீட்டில் தானே இருப்பேன், ஏன் நீ அங்கே கூப்பிட்டு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விஜய் வந்துட்டு, போகலாம் காவேரி கண்டிப்பாக போகலாம், போகாமல் எல்லாம் கிடையாது, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நம்ம மறுபடியும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அங்கே தான் போவேன், நான் என் பொண்ணோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, சாரதா நீ எங்களே அங்கேயே போய்க்கிங்க, நான் ஒரு நாளில் நான் திரும்பவும் வந்து கொடைக்கானலுக்கே போய்க்கிறேன், நீ மாப்பிள்ளையோட சந்தோஷமாக ரெடி, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா விளையாடுறியா, உன்னை விட்டு நான் எப்பவுமே பிரிஞ்சிருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா, நீ எங்கே கொடைக்கானலுக்கு எங்கே போகிற, நீ அதெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், நீ ஒழுங்காக இங்கேயே இருக்கணும், அப்படிலாம் ஏதாவது பண்ணிட்டுதுன்னா அப்புறம் நாங்கள் போகவே மாட்டோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லடி நான் கொடைக்கானலுக்குலாம் நான் போகல அப்படின்னு சொல்கிறாங்க.